அதற்கு பிறகு கபிரியேல் தூதர் கொடுத்த அந்த அடையாளமும் மாதா தான் எப்படி கருவுறப் போகிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்திருக்குமா? மாதாவுக்கு புரிஞ்சிருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் அதற்கு பிறகு கபிரியேல் தூதர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார். கடவுளால் ஆகாதது அல்லது இயலாதது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நீ யோசிக்கிறாய், இது எப்படி சாத்தியம்? கணவனை அறியாமல் எப்படி கருவுறுவது எப்படி சாத்தியம்? மனித அறிவுக்கு எட்டாதது, இதுவரை உலக வரலாற்றில் நடக்காதது, இது நடப்பது சாத்தியமில்லை என்று நீ கேள்வி எழுப்புகிறாய். ஆனால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. எலிசபெத்துக்கும் அதுதான் சொல்லப்பட்டது. அவருக்கு முதிர்ந்த வயதாகிவிட்டது. இனி முதிர்ந்த வயதில் இதுவரை யாரும் குழந்தை பெற்றதில்லை. ஆபிரகாமுக்கு அது நடந்திருந்தாலும் சாதாரண மனித அறிவில் இது முதிர்ந்த வயதில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே மனிதர்களால் முடியாது என்று சொல்லப்பட்ட, மனிதர்களின் பார்வையில் கருவுற இயலாது என்று கருதப்பட்ட அந்த எலிசபெத்துக்கு கடவுள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் நினைத்தால் எல்லாம் முடியும். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்கிற அந்த செய்தியை சொன்னவுடன் மாதா என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவரின் அடிமை, நான்